அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் அல்குரானின் தமிழாக்கத்திலிருந்து ஆல் இம்ரான் தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது மக்களுக்குரிய தெளிவான விளக்கங்களாகும். மேலும் இறைவனை அஞ்சி வாழ்பவருக்கு வழிகாட்டியும் அறிவுரைகளாகும். நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் இறை நம்பிக்கை உடையோராயின் நீங்களே மேலோங்குவீர்கள். இப்போது உங்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்றால் அதற்கு முன் உங்கள் எதிரணிகளுக்கும் இதே போன்ற காயம் ஏற்படத்தான் செய்தது. இவையெல்லாம் காலத்தின் மாற்றங்கள் ஆகும். இவற்றை மக்களிடையே நாம் மாறி மாறி வர செய்கின்றோம். உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர காரணம் உங்களில் உண்மையான நம்பிக்கை உடையவர்கள் யார் என்பதனை அல்லாஹ் கண்டறிந்து உண்மையிலே சத்தியத்துக்கு சான்று பகின்றவர்களை சொஹதா உங்களிலிருந்து வேறுபடுத்துவதற்காகத்தான். ஏனெனில் அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதே இல்லை. இவற்றையெல்லாம் சோதனை செய்ததன் மூலம் நம்பிக்கையாளர்களை பிரித்து எடுக்கவும் நிராகரிப்பவரை நசுக்கவும் அல்லாஹ் நாடியிருந்தான். உங்களில் யார் அவனுடைய பாதையில் முனைப்போடு போராடுபவர்கள் என்பதை அல்லாஹ் அறியாமலும் உங்களில் நிலைக்குலையாமல் நிற்பவர்கள் யார் என்பதை அவன் அறியாமலும் நீங்கள் எளிதில் சுகமனம் புகுந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? மரணம் உங்கள் எதிரில் வருவதற்கு முன்பு நீங்கள் நிச்சயமாக அதனை விரும்பி கொண்டிருந்தீர்கள். இதோ இப்போது அது உங்கள் கண் முன் வந்துவிட்டது. அதனை நீங்கள் கண்கூடாய் பார்த்து விட்டீர்கள். முகம்மது ஒரு தூதரன்றி வேறல்லார். சின்னமாக அவருக்கு முன்பும் தூதர்கள் பலர் சென்று உள்ளனர். எனவே அவர் மரணமடைந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் முந்தைய வாழ்க்கைக்கு திரும்பி சென்று விடுவீர்களா? நினைவிருக்கட்டும், எவன் அவ்வாறு திரும்பி செல்கின்றானோ அவனால் அல்லாவிற்கு எத்தகைய தீங்கும் செய்துவிட முடியாது. ஆயினும் நன்றி செலுத்தி வாழ்பவருக்கு அல்லாஹ் மிக விரைவில் அதற்குரிய கூலியை வழங்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.